نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. சர்வ புகழும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் இறுதியாக அனுப்பப்பட்ட எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் அவர்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை அணுவும் பிசகாது பின்பற்றி நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மறுமை வரைக்கும் அந்த தூய இஸ்லாத்தை தூய்மையான வடிவிலே பின்பற்றுகின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய இறைநேசர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து அவனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மௌத்து வரைக்கும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, வரம்புகள் வரையறைகளை போட்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் இனங்கண்டு அவைகளை விட்டு முற்றுமுழுதாக மௌத்து வரைக்கும் தவிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள வேண்டும் என்ற அந்த உயரிய பிரார்த்தனையோடு இன்றைய இந்த ஹுத்துபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மார்க்கம் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் அடிப்படையிலே கட்டி எழுப்பப்பட்ட மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவனாக மாறுகிறான், எப்படி அவனுடைய வாழ்க்கை அவன் அமைத்து கொள்ளுகிற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அவன் தண்டிக்கப்படுவான், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான் என்பதையெல்லாம் இஸ்லாம் மிகவும் ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இஸ்லாம் ஒரு மூமின் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மற்றொரு மூமினோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அவனுடைய அமானிதம் பேணப்பட வேண்டும்,
அமானிதங்கள் விடயத்திலே அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்கிற பொழுது மறுமையில் அவன் அல்லாஹ்விடத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே எழுப்பி விசாரிக்கப்படுகின்ற பொழுது கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளுக்கு விடையளித்து அந்த மஹ்ஷரினுடைய அமளி துமளிகளில் இருந்து தன்னை காத்து சிராத்தை கடந்து சுவர்க்கம் நுழைய முடியும் என்பதை அல் குர்ஆன் நபிகளாருடைய சுன்னா மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அமானிதத்தை பொறுத்தவரையிலே அமானிதம் என்பது பொதுவாக எல்லா விடயங்களிலும் வரவேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே அமானிதமாக ஒரு பொருளை வைக்கிறான், கொடுக்கிறான். இந்த பொருளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பாக நீங்கள் வைத்து எனக்கு நான் கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அதனை ஒப்படையுங்கள் என்று ஒரு மூமின் இன்னொரு மூமினை நம்பி ஒரு பொருளை கொடுப்பானாக இருந்தால், இவன் எப்பொழுது அந்த பொருளை அமானிதமாக கொடுத்த அந்த மனிதரிடம் சென்று கேட்கிறானோ அப்பொழுது அவன் அதனை திருப்பி கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை பாதுகாத்து யார் அந்த பொருளை தந்தானோ அந்த உரியவரிடத்திலே ஒப்படைப்பது இது அமானிதமாக இருக்கிறது. இதிலே அமானித மோசடிகள் செய்துவிடக்கூடாது. இதிலே மோசடிகள் நடந்துவிடக்கூடாது என்பதில் ஒரு மூமின் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மூமின் ஒரு பொறுப்பிலே இருக்கிறான், அவனுக்கு ஒரு பொறுப்பு கிடைத்திருக்கிறது. அந்த பொறுப்பை மக்கள் அவனுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றால் அந்த பொறுப்பை அவன் சரிவர நிறைவேற்ற வேண்டும். மக்கள் ஒருவரை நம்பி ஒரு பொறுப்பிலே அமர்த்துகிறார்கள். அந்த பொறுப்பிலே இவர் மிக கவனமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹுவை பயந்து, மறுமையில் நான் விசாரிக்கப்படுவேன், மறுமையில் நான் அனைத்து மக்களுக்கு முன்னாலும் எழுப்பி அந்த மஹ்ஷர் மைதானத்திலே விசாரிக்கப்படுவேன் என்கின்ற உணர்வோடு அவனுடைய அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் ஒரு அதிகாரத்திலே இருக்கிறான், அந்த அதிகாரத்திலே அவருக்கு கீழால் அவரை நம்பி சிலர் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை அவன் சரிவர எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அமானிதமாக அந்த மக்களுக்கு அவனுடைய அந்த கடமைகளை அவன் ஆற்ற வேண்டும். இப்படி எல்லா விடயங்களிலும் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. கணவன் மனைவி, கணவனுக்கு பொறுப்பு இருக்கிறது, மனைவிக்கு பொறுப்பு இருக்கிறது, குழந்தைகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. இப்படி பாடசாலையினுடைய அதிபர், பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள், மாணவர்கள், அரபு கலாசாலையிலே இருக்கிற அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு பள்ளிவாசலிலே ஒரு இமாம் இருக்கிறார் என்றால் அந்த இமாமுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. சாதாரணமான பொறுப்பல்ல. ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்ற, ஒரு சமூகத்தை
வழிநடத்தி கொண்டு செல்கிற ஒரு பொறுப்பு ஒரு இமாமுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய பொறுப்பிலே அவர் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய கடமையை சரிவரச் செய்கிறேனா, நான் என்னுடைய கடமையிலே அலட்சியமாக இருக்கிறேனா என்பதை அந்த இமாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இமாமாக நான் இருக்கிறேன் என்றால் என்னை நம்பி இருக்கிற அந்த சமூகத்துக்கு நான் சத்தியத்தை சொல்கிறேனா, உண்மையை சொல்கிறேனா, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்களுக்கு போதனையாக நான் போதிக்கிறேனா என்று நான் விசாரிக்கப்படுவேன் என்ற உணர்வோடு அவர் அந்த கடமையிலே இருக்க வேண்டும். சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு பள்ளியை பரிபாலிக்கின்ற ஒரு நிர்வாக சபை என்றால் அந்த நிர்வாக சபையும் வெறுமனே பேருக்கும் புகழுக்குமாக நான் இந்த பள்ளிவாயிலினுடைய தலைவராக இருக்கிறேன், இந்த பள்ளிவாயிலுடைய செயலாளராக இருக்கிறேன், இந்த பள்ளிவாயிலுடைய பொருளாளராக இருக்கிறேன், இந்த பள்ளிவாயில் நிர்வாகத்திலே நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்கின்ற பதவி மோகத்திலே பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது மக்கள் என்னை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பதவியிலே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பதவியிலே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்கள் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இது அல்லாஹுவினுடைய இறை இல்லம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் என்றால் அது பள்ளிவாசல் தான். அந்த பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பள்ளிவாசலினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய எல்லா விடயங்களும் அமானிதமாக ஒப்படைக்கப்பட வேண்டியவைகள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்திகளோடு அல் குர்ஆனிலே இந்த அமானிதங்கள் பற்றி நிறைய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். விசேஷமாக இந்த பள்ளிவாசல்களிலே நிர்வாகம் பரிபாலன சபை என்று அந்த சபைக்கு வரக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தகைமைகளை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. என்ன சொல்கிறது? இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாமஸ் ஸலாத வ ஆத்தஸ் ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களாக மறுமையை நம்பியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. தக்வா உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய அந்த கடமைகளை அவர்கள் சரிவர நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அகாமஸ் ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் அதே போன்று ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, ஜக்காத்து கடமையான ஒருவர் நிர்வாகத்திலே இருப்பாராக இருந்தால் அந்த கடமையை சரிவர நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதராக அவர் இருக்க வேண்டும். உதாரணமாக தலைவர் இருக்கிறார் அல்லது செயலாளர் பொருளாளர் யாராவது ஒருவர் நிர்வாகத்தில் இருக்கிறார், அவருக்கு ஜக்காத்து கடமை வசதியானவர் என்றால் அந்த கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருக்கிறாரா? அவர் அந்த கடமை அவருக்கு இருந்தும் அதனை நிறைவேற்றாமல் நிர்வாகத்தில் அவருக்கு இருக்க முடியாது.
அவருக்கு நிர்வாகத்தில் இருக்கிற அந்த தகைமை அவருக்கு சென்று விடுகிறது. எனவே அவர் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று வலம் யக்ஷ இல்லல்லாஹ், மிக முக்கியமான ஒரு செய்தியை அல் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட்டு விடக்கூடாது சகோதரர்களே. நான் நிர்வாகத்திலே இருக்கிறேன் என்றால் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, எனக்கு கீழ் என்னை நம்பி இருக்கிற அந்த மக்கள், நான் இருக்கிற பொறுப்பை நான் சரிவரச் செய்கிறேனா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்கிறேனா, என்னிடத்திலே இறையச்சம் இருக்கிறதா, அல்லாஹ்வை தவிர நான் வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்கின்ற அந்த நிலையிலே இருக்கின்ற ஈமானோடு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த நிர்வாகத்திலே இருப்பதற்கான தகுதி இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஃபாஸா உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன் என்ன சொல்கிறான் என்றால் அவர்கள்தான் நேர்வழியிலே இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிர்வாகத்திலே இருக்கின்றவர்கள் இந்த தகைமைகளோடு இருக்க வேண்டும். அதே போன்று இந்த நிர்வாகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? அவன் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு அவன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனிடத்திலே இறையச்சம் இல்லை என்றால் அவன் சரியா செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு இல்லை என்றால் பள்ளியினுடைய சொத்தை அபகரிப்பான், அதனை முறைகேடாக பயன்படுத்துவான், அதற்கு கணக்கு வழக்கு என்று எதுவும் கிடையாது, அதில் வெளிப்படை தன்மை எதுவும் கிடையாது. ஏன்? அவனிடத்தில் இறையச்சம் இல்லை. அல்லாஹ் மறுமையில் என்ன எழுப்புவான், விசாரிப்பான், அந்த விசாரணைகளுக்கு நான் பதில் சொல்லணும் என்கின்ற உணர்வு ஒரு அச்சம் அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால்தான் அவனுடைய கடமையை அவன் சரியா செய்வான். எனவேதான் இஸ்லாம் மிகவும் கண்டிப்பான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அவனுக்கு ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் உள்ள ஒருவன் தக்வாவோடு இருப்பான். தக்வாவோடு இருக்கிற ஒருவன் அமானிதத்தை பேணுவான். எனக்கு தந்திருக்கிறது ஒரு அமானிதம் சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. என்ன நம்பி மக்கள் தெரிவு செய்து ஒரு தலைவராக நியமித்திருக்கிறார்கள், ஒரு செயலாளராக நியமித்திருக்கிறார்கள், பொருளாளராக நியமித்து என்னிடத்திலே பணத்தை பொறுப்பாக தருகிறார்கள், பள்ளியினுடைய சொத்தை இடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதற்கு நான் வகை சொல்ல வேண்டும், மறுமையில் விசாரிக்கப்படுவேன், எழுப்பப்படுவேன், தண்டிக்கப்படுவேன் என்ற உணர்வு அவனிடத்திலே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் நிர்வாகத்திலே இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் சொல்கிறேன் என்றால் சஹாபாக்கள் இந்த பொறுப்பு விடயத்திலே அல்லாஹுவை பயந்திருக்கிறார்கள். நபிகளாரிடத்திலே அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் நபிகளாரிடத்திலே தன்னை பொறுப்பிலே நியமிக்குமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை பார்த்து சொன்னார்கள், அபூதரே இன்னக தஈஃபுன், நீங்கள் பலகீனமானவர்கள். நபிகளார் சொல்கிறார்கள், நீங்கள் பலகீனமானவர்கள், நீங்கள் இந்த பொறுப்புக்கு வருவீர்களாக இருந்தால் அதனை சரிவர நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்கள். நீங்கள் சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் மறுமை நாளையில் அது ஹிஸ்யுன் வ நதாமா, அது இழிவாக உங்களுக்கு எதிராக வந்துவிடும். நீங்கள் கை சேதப்படுகிற நிலைக்கு அது உங்களை தள்ளிவிடும். இந்த பொறுப்பை யார் வகிக்கிறார்களோ அவர்கள் அதனுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பொறுப்புகள் சரிவரும் என்பதை நபிகளார் அந்த அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு போதனையாக சொல்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே நபிகளார் சொன்னார்கள், யார் எங்களிடத்திலே பதவியை கேட்கிறார்களோ
அவர்களுக்கு நாங்கள் பதவி கொடுக்க மாட்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எந்த பள்ளிவாசல் தெருவிலே பிரச்சனை இல்லை. இலங்கையிலே இருக்கிற எந்த பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை பள்ளிவாசல்களிலும் நிர்வாகம் என்று தெரிவு செய்யப்படுகிற பொழுது அங்கே பிரச்சனைகள், குழப்ப நிலைகள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமாதானத்தை, அமைதியை விரும்புகின்ற, அமைதியை நிலைநாட்டுகின்ற இடம் பள்ளிவாசல். அல்லாஹ்வை சுஜூது செய்கிற இடம் பள்ளிவாசல். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடம் பள்ளிவாசல். இன்றைக்கு பதவி போகத்தினால் பள்ளிவாசல்களிலே பிரச்சனைகள் உருவாகிறது. நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வார வெள்ளிக்கிழமை பள்ளி நிர்வாக தெரிவு இருக்குது, நல்ல பிரச்சனை ஒன்று பார்க்கலாம், பிரச்சனை ஒன்று பார்க்கலாம் என்று பள்ளிவாசலுக்கு ஒரு கிழமைக்கு முதலே சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். பதவிகளுக்கு ஆசைப்பட்டு அந்த பதவியிலே தான் இருந்தால் தன்னுடைய விடயங்களை சாதித்துக் கொள்ளலாம், சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி யாராவது இந்த பதவியிலே இருப்பீர்களாக இருந்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நபிகளார் சொன்னார்கள், ஒரு சமூகத்தை பரிபாலிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து அதனை அவர் சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமையில் அவருக்கு கிடைக்கிற தண்டனை என்ன தெரியுமா? அவர் லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட அவரால் நுகர முடியாது என்று நபிகளார் கடுமையான எச்சரிக்கை செய்த விடயம். சகோதரர்களே, இதற்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறோம், எங்களுக்கு மத்தியிலே உறவுகளை முறித்துக் கொள்கிறோம். சிலர் நிர்வாகத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி வெளியிலே சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்து விடுகிறோம். சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் பொதுவாக இருக்கிற விடயமாக இன்றைக்கு இது மாறி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப சுவர்க்கத்தில் வாடையை கூட நுகர முடியாத ஒரு பொறுப்புக்கு நாங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிக மிக கவனமாக இந்த விடயத்திலே எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்வது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். வ தஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அந்த அமானிதங்கள், பொறுப்புகள் இருக்கிறதே, அவைகளுக்கு உங்களை நம்பி தரப்பட்டிருக்கிற அந்த அமானிதங்கள் இருக்கிறதே, அவைகளுக்கும் நீங்கள் துரோகம் இழைத்து விடாதீர்கள், அதற்கு மோசடியாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் உங்களிடத்திலே பொறுப்புகள் இருக்குமாக இருந்தால் அதனை நீங்கள் உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். எப்படி அதனை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமோ அப்படி நீங்கள் நிறைவேற்றி ஒப்படைத்து விடுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த அமானிதங்கள் தொடர்பாக அல் குர்ஆனிலும் நபிகளாருடைய ஹதீஸுகளிலும் நாங்கள் பல எச்சரிக்கைகளை பார்க்க முடியுமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பொறுப்பிலே இருக்கிறோம் என்றால், நான் தலைவராக இருக்கிறேன், செயலாளராக இருக்கிறேன், அதே போன்று பொருளாளராக இருக்கிறேன், நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கிறேன் என்றால் அந்த பொறுப்பை நான் வகிக்கிறேன். அந்த பொறுப்பிலே நான் அமானிதமாக நடந்து கொள்கிறேனா? பள்ளிவாசலினுடைய சொத்து, பள்ளிவாசலினுடைய பணம், பள்ளிவாசலினுடைய காணி, பள்ளிவாசலினுடைய இதர அனைத்து காரியங்களிலும் நான் உண்மைத்தன்மையாக வெளிப்படையாக நடந்து கொள்கிறேனா? அல்லது அதிலே
இருட்டடிப்பு செய்து எனக்கு சாதகமாக நான் அதனை பயன்படுத்திக் கொள்கிறேனா என்பதை ஒவ்வொரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய, நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அந்த மோசடிகளோடு வருவார்கள். அல்லாஹ் அத்தனை பேருக்கும் மத்தியில் இங்க உலகத்தில் இருக்கிற நேரத்தில் யாருக்கும் தெரியாம நிர்வாகத்தில் இருக்கிற செக்ரட்டரியாக இருக்கலாம், அல்லது தலைவராக இருக்கலாம், அல்லது பொருளாளராக இருக்கலாம், யாருக்கும் தெரியாம ஊர் மக்களாக இருக்கலாம், பள்ளியில் அந்த மஹல்லாவில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் நாங்கள் செய்து விடுவோம் சகோதரர்களே. ஆனால் மறுமையில் நாங்கள் அத்தனை மக்களுக்கும் மத்தியில் எழுப்பப்படுவோம். அத்தனை மக்களுக்கும் மத்தியில் எழுப்பப்படுகின்ற பொழுது யாரெல்லாம் இப்படி மோசடிகளில் ஈடுபடுகிறார்களோ அந்த மோசடிகளை அல்லாஹ் மறுமையில் கொண்டு வருவான். கொண்டு வந்து அத்தனை பேருக்கும் மத்தியிலே அல்லாஹ் லைவ் போடுவான் சகோதரர்களே, லைவ்ல காட்டுவான் சகோதரர்களே. இப்படி நீ செய்திருக்கிறாய், மக்களினுடைய பணம் இருக்கிறது, பள்ளிவாசலுடைய பொது சொத்து இருக்கிறது, இந்த பொது சொத்தை நீ இப்படி பயன்படுத்தி இருக்கிறாய். எந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்றால், 2 தினங்களுக்கு முன்னால் ஒருவரை நான் சந்திக்கிறேன், ஒரு ஆலிம். அந்த ஆலிம் என்னிடத்திலே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். நிறைய மக்களோடு தொடர்பு பெற்ற ஒரு ஆலிம் என்பதனால் அவர் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிற பொழுது சொல்கிறார், ஒரு பள்ளி நிர்வாக சபை தெரிவுக்கு போறாராம். பள்ளி நிர்வாக சபை தெரிவுக்கு போறாரு. அப்போ அந்த பள்ளி நிர்வாக சபையில் உறுப்பினர்களை தெரிவு செஞ்சு போயிட்டு புதிய நிர்வாகத்தை தெரிவு செஞ்சு அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிற பொழுது இந்த பழைய நிர்வாகத்திடம் இருக்கிற அந்த கணக்குகள், வழக்குகள், பள்ளியினுடைய சொத்துக்கள் இருக்கலாம், அதே போன்று பள்ளியினுடைய பணம் இருக்கலாம், உண்டியல் பணமாக இருக்கட்டும், அல்லது பள்ளியினுடைய வயலினுடைய வருவாயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னொரு நிர்வாகம் மாறுகிற பொழுது அவைகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. ஒருவேளை நான் மௌத்தா போய் திண்டுவீங்களே, நான் இருக்கிறேன், ஒருவேளை என்னுடைய கரத்திலே அல்லாஹ்வினுடைய சொத்து, அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலுடைய சொத்து, எனக்கு கீழ் இருந்த அந்த மக்களினுடைய நம்பி என்னை தலைவராக, செயலாளராக, பொருளாளராக, ஒரு உறுப்பினராக நியமித்த அந்த மக்கள் என்னை நம்பி தந்த அந்த சொத்தை நான் வைத்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு மௌத்து வந்து வைங்களே. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. யாரையும் புண்படுத்துவதற்காக வேண்டி நான் சொல்லவில்லை சகோதரர்களே. நாம் எல்லோரும் சத்தியத்துக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தவர்கள். அல் குர்ஆனும் சுன்னாவும் என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படைகள். இதுதான் என்னுடைய தத்துவம். இதை தாண்டி நான் போக மாட்டேன். இந்த உலகத்திலே நான் தூய்மையான ஒருத்தன். அல் குர்ஆன் என்னை தூய்மைப்படுத்தியிருக்கிறது. நபிகளாருடைய வார்த்தைகள் என்னை வார்த்தெடுத்திருக்கிறது. நான் அநியாயம் செய்ய மாட்டேன், துரோகம் இழைக்க மாட்டேன், அல் குர்ஆனுடைய வசனத்தை தாண்டி செல்ல மாட்டேன் என்று தூய்மைக்காக வேண்டி வந்த நாங்கள் சேத்தை பூசிக்கொள்ளலாமா? சேத்தை பூசிக்கொள்ளலாமா சகோதரர்களே? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக எடுத்து அதை தாண்டி நான் செல்ல மாட்டேன் என்றால் அல் குர்ஆன் சொல்கிற கட்டளைகள், ஏவல்கள், போதனைகள் என்னிடத்திலே இருக்கிறதா? இந்த நிலையில் நான் மரணித்தால் பள்ளியினுடைய சொத்து என்னிடத்திலே இருக்கிறது. ஒருவராக இருக்கட்டும் சகோதரர்களே, அந்த சொத்து என்னிடத்திலே இருக்கிற பொழுது நான் மரணித்து விட்டேன் என்றால் எழுப்பப்படுவேனா இல்லையா? மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுது எல்லாருக்கும் முன்னாலேயும் அல்லாஹ் நான் செய்த அந்த துரோகத்தை கொண்டு வருவானாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த துரோகத்தை இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க.
ஏன் இந்த போதனை எங்களுக்கு அல் குர்ஆனிலே இல்லையா? ஏன் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் எங்களுடைய போதனையாக எடுத்துக்கொள்கிற நாங்கள் ஏன் இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாக பொறுப்புகளிலே இருக்கிற நாம் ஏன் இந்த போதனையை எடுத்துக்கொள்ளக்கூடாது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மறுமையில் நாங்கள் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்கின்ற அந்த அச்சத்தோடு உணர்வோடு இந்த பள்ளிவாசல்கள் பொறுப்பிலே நாங்கள் இருக்க வேண்டும். சொல்லுகிற பொழுது இந்த செய்தி அவர் சொல்ற நேரத்தில் சொல்றாரு, அப்ப அந்த சொத்தை பொறுப்பு கொடுங்க, அடுத்த நிர்வாகத்திட்ட நீங்க ஒப்படைங்க என்று சொல்ற நேரத்தில் அந்த ஆள் சொல்றாராம், அதை நான் வயலுக்கு வெள்ளாமைக்கு புகோரை வாங்கி போட்டுட்டேனே, நான் வயலுக்கு பசலை போடுறதுக்கு இவருக்கு பசலை தேவைப்பட்டிருக்குது, இவர்கிட்ட காசு இல்லை, இவர்கிட்ட பள்ளி காசு இருந்திருக்கு, பள்ளி காசை கொண்டு போயிட்டு வயலுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பசலை போட்டிருக்கிறார் என்று அவர் எனக்கு சொல்லுகிறார். ஒரு ஜம்மியாவிலே, அதாவது ஒரு கிளை ஜம்இய்யத்துல் உலமாவிலே தலைவராக இருக்கின்ற ஒருவர் சொன்ன செய்தி சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அமானிதம் எங்கே சென்றது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துஜ்ஜஅத்தில் அமானா ஃபன்ததிர் ஸஆ. அப்படி காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோமோ என்னமோ தெரியாங்கிற நிலைமை. அமானிதங்கள் பாழாக்கப்படுவாக இருந்தால், வீணடிக்கப்படுவாக இருந்தால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், அமானிதங்கள் மோசடி செய்யப்படுவது என்றால் அது எப்படி என்று கேட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள், இதா முஸ்ஸிதல் அம்ர் இலா கைரி அஹ்லிஹி ஃபன்ததிர் ஸஆ. அமானிதங்கள் அந்த பொறுப்புகளில் யார் தகைமை இல்லாமல் அமர்த்தப்படுகிறார்களோ அப்பொழுது நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள். இது அபுசிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி. தகுதி இல்லாதவர்கள் பதவிகளிலே அமர்த்தப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு பொறுப்பிலே இருக்கிறோம் என்றால், விசேஷமாக பள்ளிவாசல்களிலே நாங்கள் நிர்வாகத்திலே பொறுப்பிலே இருக்கிறோம் என்றால் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்புகள் விடயத்திலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த பொறுப்புகள் விடயத்திலே மிக பொறுப்புணர்வு உள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அமானிதங்களை பற்றி, அமானித மோசடிகளை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ், அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்ற பொழுது பல செய்திகளை கூறி காட்டுகிறார்கள். அதிலே இந்த அமானித மோசடிகளிலே ஈடுபடுகிற மனிதர்களை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், யாரெல்லாம் அமானித மோசடியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் ஒரு கொடி நட்டப்படும், அல்லாஹ் அந்த கொடியை நட்டி வைக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, அந்த கொடி அவனுடைய பின்பகுதியிலே அந்த கொடி நட்டப்படும், அடையாளமாக இவர் இந்த துரோகத்தை செய்திருக்கிறார், அமானித மோசடியிலே ஈடுபட்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக ஒரு கொடி அங்கே நட்டப்படுகிறது. அவருடைய அமானித மோசடிக்கு ஏற்ற விதத்திலே அது உயர்த்தப்படுகிறது. உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் அவருடைய மோசடியை பொறுத்து அது இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே தன்னுடைய பொறுப்பில் அவர் துரோகம் இழைத்தவராக, மோசடி செய்தவராக அவர்
எவ்வளவுதான் மறைத்து கொண்டு வந்தாலும் மறுமையில் அவருக்கு என்று பிரத்யேகமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடியை நட்டி இந்த இருக்கிறார் ஆள், இவர்தான் இந்த துரோகத்தை இழைத்தவர், நீ செய்த மோசடி இதோ இருக்கிறது, நீயே பார்த்துக்கொள், இன்றைக்கு நீ கேவலப்பட்டு போ என்று அல்லாஹ் அவனை அங்கே மறுமையிலே அடையாளப்படுத்துகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த அமானித மோசடி இருக்கிறதே இது ஒரு மூமினிடத்திலே இருக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று நபிகளார் அடையாளப்படுத்திய விடயம்தான். இத துமினகானே, நம்பி ஒரு பொறுப்பை அவனுக்கு கொடுத்தால் அந்த பொறுப்பிலே அவன் அமானிதமாக நடந்து கொள்ள மாட்டான், அதற்கு மோசடி செய்து விடுவான். இது ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன். நயவஞ்சகனை பற்றி அல் குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலே ஆக அடித்தளத்தில் இருக்கிறவர் முனாஃபிக். அந்த முனாஃபிக்கினுடைய பண்பு அது என்ன? அமானித மோசடி. அவன் தொழுகைக்கு வந்தால் வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, சோம்பேறியாக தான் வருவான். தொழுகையில் நின்றா, சஃபுல நின்றா காமு குசாலா யுராஊன நாஸ் வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி இருக்கிறேன், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி செய்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் நிர்வாகத்துக்கு வர மக்கள் பேசணும், அந்த பள்ளி தலைவராமே, அந்த பள்ளி செயலாளராமே, அந்த பள்ளி பொருளாளராமே, அந்த பள்ளியில் ஒரு உறுப்பினராமே என்று மக்கள் பேச வேண்டும், என்னிடத்திலே மக்கள் வர வேண்டும், முறைப்பாடுகளை தர வேண்டும், அதை வைத்து நான் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திலே பலர் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் மோசடியாக நடந்து கொள்வோமாக இருந்தால் அது மறுமையிலே எங்களுக்கு நரகத்தை இட்டுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்றும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், யார் அமானித மோசடியில் ஈடுபடுகிறார்களோ, சதிகளை செய்கிறார்களோ, சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் மக்கள் எல்லோரும் எழுப்பப்பட்டு மஹ்ஷரிலே விசாரணை செய்யப்பட்டு அல்லோல கல்லோலப்படுகிற பொழுது இந்த நிலையில் இருந்து, அதாவது மஹ்ஷரில் இருந்து அவர்கள் மீண்டு சிராத்தை கடந்து செல்வார்களாம். சிராத்தை இப்படி ஒவ்வொருவராக கடந்து செல்கிற பொழுது சிலர் மின்னல் வேகத்தில் கடந்து பேத்துருவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் மின்னல் வேகம் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள், இப்படி மின்னல் வந்து எவ்வளவு வேகமாக சென்று விடுகிறதோ அதே போல அவர்கள் கண்வட், அதாவது நாங்கள் கண்ணை பற்றி முழிக்க முதல் அவர்கள் சென்று விடுவார்கள். அவசரமாக என்ன செஞ்சிருவாங்க? பேய்த்துருவாங்க, மிக வேகமாக கடந்து பேய்த்துருவாங்க. இன்னும் சிலர் ஓடி போவாங்களாம், இன்னும் சிலர் வாகனத்தில் போகிற வேகத்தில் போவாங்களாம், இன்னும் சிலர் நடந்து போவாங்களாம், இன்னும் சிலர் இழுகி இழுகி போவாங்களாம், இழுவி இழுவி போவாங்களாம். அப்படி போகிற நேரத்தில் அந்த சிராத்திலே சில முள்ளுகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிலே கொளிக்கில்களை போன்ற முள்ளுகள் இருக்கிறது, அந்த முள்ளுகள் அவர்களை தாக்கும், அவர்களை காயப்படுத்தும், உடல்களில் காயங்கள் ஏற்படும். இழுகி இழுகியாவது எப்படி இருந்தாலும் மங்கால சைடுக்கு போயிட்டு சேர்ந்துடணும் என்று சொல்லி சிலர் அப்படியே இழுகி போவார்களாம். இன்னும் சிலர் அப்படி செல்கிற பொழுது அதிலே அப்படியே விழுந்து தொங்கிக் கொண்டிருப்பார்கள், விழுந்து விடுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், விழுந்தால் அது நரகமாக இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ஒரு நீண்ட ஹதீஸிலே சொல்லிவிட்டு சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இப்படி கடந்தெல்லாம் போகிற நேரத்தில் ரெண்டு விஷயங்கள்
சிராத்தினுடைய வலதிலும் இடதிலும் நின்று கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள் அல் அமானா. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. மறுமையில் சிராத்தை கடக்க விடாமல் தடை போடுகிற ஒரு பதவி நான் நிறைவேற்றுகிறேனா? அதிலே அல்லாஹுவை பயந்து கிடக்கிறேனா? மறுமையில் நான் எழுப்பப்படுவேனே, நிறுத்தப்படுவேனே, சிராத்தை கடக்க வேண்டி இருக்கிறது. சிராத்திலே வலதிலே அமானிதம் நின்று கொண்டிருக்கும், இடதிலே சிலத்துர் ரஹீம், அந்த அர்ஹாம் என்று சொல்லப்படுகிற அந்த இரத்த உறவு நின்று கொண்டிருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அமானித மோசடியில் ஈடுபட்டார்களோ அவர்களை கடக்க விடாமல் அது நின்று கொண்டிருக்கும். யார் இரத்த உறவுகளை முறித்து இந்த உலகத்திலே தாயை மறந்து, தந்தையை மறந்து, உடன்பிறப்புகளை மறந்து, உறவுகளை மறந்து உதாசீனமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அது தடுத்து நிறுத்தும் என்று நபிகளார் எச்சரிக்கையாக சொன்னார்கள். சகோதரர்களே, அப்படியான ஒரு அமானிதம் இந்த பொறுப்புகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த பொறுப்புகள் விடயத்திலே நாங்கள் மோசடியாக நடந்துவிட்டு மறுமையில் எழுப்பப்பட்டு சிராத்தை கடக்கின்ற பொழுது அமானிதம் அங்கே வந்து நிற்கும். சகோதரர்களே, அமானிதம் அங்கே வந்து நிற்கும். பள்ளிவாசலிலே நான் ஒரு பொறுப்பிலே இருக்கிறேன் என்றால் எத்தனை பேர் என்னோடு வந்து நிற்பார்கள். சகோதரர்களே, நானும் இந்த பள்ளிவாசலினுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி, அபிவிருத்திக்காக வேண்டி சாந்தா கட்டி இருக்கிறேன், இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், இவரை நம்பி கொடுத்திருக்கிறேன், இவர் அமானித மோசடி செய்திருக்க. நீங்க மறைக்கலாம் சகோதரர்களே, நீங்கள் மறைக்கலாம். ஒரு அடியானோடு தொடர்பு பட்ட விடயம் இந்த அடியா மன்னிக்கணும், இந்த அடியா மன்னிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாசாவை கொண்டு போனா கடன் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. அடியானோடு தொடர்பு பட்ட விஷயங்கள், அடியானோடு தொடர்புபட்ட விஷயங்கள் அவன் மன்னிக்கும் வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே நபிகளார் ஒரு ஜனாசாவை கொண்டு வச்சா இவருக்கு கடன் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு ஷஹீதுக்கு எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும், பாவம் எல்லாம். அவருடைய ஒரு துளி இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இல்ல தைன், கடனை தவிர என்றார்கள் நபிகளார். எனவே நபிகளார் கேட்டுவிட்டு கடன் ஏதும் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அப்படி கடன் இருந்தால் இதனை யாராவது நிறைவேற்றுகிறீர்களா என்று நபிகளார் சில சந்தர்ப்பங்களிலே கேட்பார்கள். யாராவது பொறுப்பெடுத்தால் நபிகளார் தொழுவிப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் கடன் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு யாரும் பொறுப்புதார்கள் இல்லை என்றால் உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சென்று விடுவார்களாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், ஏன் அடியானோடு தொடர்புபட்ட விஷயம். நான் பள்ளிவாசலுக்கு 1 ரூபா கொடுத்திருக்கிறேன், 100 ரூபா கொடுத்திருக்கிறேன், 50 ரூபா கொடுத்திருக்கிறேன், 150 ரூபா கொடுத்திருக்கிறேன், 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா இந்தந்த வேலைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் அந்த அமானிதமாக கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் வருவார்கள் இல்லையா சகோதரர்களே? ஏன் நாங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளக்கூடாது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஹதீஸிலே நபிகளார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதன் அமானித மோசடி செய்தால் நாளை மறுமையில் வலவ் கான மிஹ்யத்தன் என்று சொன்னார்கள். ஒரு ஊசி, சுப்ஹானல்லாஹ், ஒரு ஊசியைத்தான் அமானித மோசடி செய்தாலும் மறுமையில் அது கொண்டு வரப்படும், விசாரிக்கப்படுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். எனக்கு இது சுவர்க்கம் நுழைய தடையாக இருக்கிறது, சிராத்தை கடப்பதற்கு தடையாக இருக்கிறது, நரகத்துக்கு என்னை கொண்டு செல்கிற விடயமாக இருக்கிறது. ஏன் இந்த போதனைகள்
அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது என்றால் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் போதனையாக பின்பற்றுகின்ற நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடாது, எடுத்து நடக்கக்கூடாது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொறுப்புகளில் மிக கவனமாக இருப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பும் நாளையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். அந்த பொறுப்புகளுக்கு பதில் சொல்லாமல் எங்களால் எங்களுடைய கால்களை நகர்த்த முடியாது என்பதை மனதிலே பதித்துக் கொண்டு பொறுப்புகள் விடயத்திலே கவனமாக நடந்து கொண்டு நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் எங்களுடைய இந்த பொறுப்புகள் விடயத்திலே மோசடிகள் நாங்கள் செய்திருந்தால் அவைகளை உரியவர்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு நாங்கள் மரணித்து விடுவோம். இல்லை என்றால் மன்னரை வாழ்க்கை முதல் சிராத்தை கடந்து சுவர்க்கம் நுழையும் வரைக்கும் அது எங்களுக்கு தடையாக இருக்கும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அமானித விடயத்திலே மிக கவனமாக நடக்கக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கிமிஸ் ஸலாம். அல்லாஹு அக்பர்.